TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை செய்திகளுடன். இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் தலைநகர் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து அந்த மாநில பயங்கரவாத தடுப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கும் ISIS தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 4 இலங்கையர்கள் தொடர்பாக மேலதிக விபரங்களை பெறுவதற்கான விசாரணைகளை இலங்கை அரசு புலனாய்வுத்துறை முடுக்கிவிட்டிருக்கிறது. இந்த 4 பின்னணி தொடர்பாக உறுதி செய்வதற்காகவும் இவர்கள் உண்மையில் ISIS-உடன் தொடர்புடையவர்கள் தானா என்பதை விசாரணை செய்வதற்காகவும் இந்திய அரச புலனாய்வு சேவையிடம் தகவல்களை இலங்கையின் புலனாய்வுத்துறை கேட்டிருப்பதாக உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்களிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவிடமிருந்து விவரங்கள் கிடைக்கப்பெற்றதும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்காக அதிகாரிகள் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிப்பார்கள் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினர். இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவலின்படி இந்த 4 சந்தேக நபர்களும் சில தினங்களுக்கு முன்னர் கொழும்பு பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சென்னைக்கு சென்று அங்கிருந்து அகமதாபாத் சென்றதாக தெரிய வருகிறது. இந்த 4 கைதை அடுத்து அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. குஜராத்தில் தங்களுடன் தொடர்புடையவரின் வருகைக்காக விமான நிலையத்தில் இந்த 4 இளைஞர்களும் காத்து கொண்டிருந்த போது குஜராத் பயங்கரவாத தடுப்பு போலீஸ் பிரிவினர் இவர்களை கைது செய்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த கைது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் எலசுடன் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனிடமும் தொடர்பு கொண்டு ஊடகங்கள் கேட்டபோது நிலவரத்தை மிகவும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருப்பதாக மாத்திரம் கூறினார்கள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமான அறிவிப்பை அடுத்த மாதம் வெளியிடுவார் என்று தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார இன்று தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான சமகி ஜனபலவேகையை உட்பட பல்வேறு தரப்பினரால் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று கதை கட்டிவிடப்பட்டிருக்கிறது. இத்தகையவர்களுக்கு ஜனாதிபதி அடுத்த மாதம் சரியான பதிலை கூறுவார். தனியொரு கட்சியின் வேட்பாளராக அவர் களமிறங்க மாட்டார். பல கட்சிகளின் சார்பிலான வேட்பாளராகவே அவர் போட்டியிடுவார் என்று அமைச்சர் நாணயக்கார கூறினார். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்த முன்னாள் சுற்றுலாத்துறை இராஜாங்க அமைச்சர் டயானா கமகே போலி ஆவணங்களை சமர்ப்பித்து இலங்கை கடவுச்சீட்டொன்றை பெற்றதாக செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் இன்று கொழும்பு பிரதம மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவரை பிணையில் விடுதலை செய்யுமாறு மஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். மஜிஸ்ட்ரேட் விசாரணையில் இருந்து டயானா கமகே நழுவுவார் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்பதால் அவரை 5 லட்சம் ரூபாய் காசு பிணையிலும் 10 லட்சம் ரூபாய் ஆள் உறுதிப்பணையிலும் விடுதலை செய்யுமாறு கொழும்பு பிரதம மஜிஸ்ட்ரேட் திலினா கமகே உத்தரவிட்டார். அதேவேளை கடந்த 9ஆம் தேதி செய்தியாளர்கள் மாநாடொன்றில் தெரிவித்த கருத்தின் மூலமாக டயானா கமகே நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்தை செய்திருப்பதாக முறையிட்டு அவருக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று புறம்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வெலிகம நகரசபையின் முன்னாள் தலைவரான ரெஹான் ஜெயவிக்ரமவே இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மே 8ஆம் தேதி வழங்கிய முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பில் உயர் நீதிமன்றம் டயானா கமகே ஒரு இலங்கை பிரஜை இல்லை என்பதால் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஜூன் 6ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் அரசியல் விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நாலிந்த ஜாயதிச இன்று அறிவித்திருக்கிறார். விவாதம் தொடர்பான ஏற்பாடுகளை கவனிக்க பிரேமதாசாவினால் நியமிக்கப்பட்ட சமகி ஜனபலவேகைய பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவுடன் கலந்து பேசி விவாதத்துக்கான இடம், நேரம், விடயதானங்கள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று ஜாயதிச ஊடக அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். அனுரகுமாரவுக்கும் பிரேமதாசாவுக்கும் இடையிலான விவாதத்துக்கான தினங்களாக ஜூன் 3, 4, 5, 6, 7 திகதிகளையும் இரு கட்சிகளினதும்
பொருளாதார நிபுணர்களின் குழுக்களுக்கு இடையிலான விவாதத்துக்கு மே 27, 28, 29, 30, 31 திகதிகளையும் பிரேமதாசாவின் கட்சி பிரேரித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தை கலைக்குமாறு கோரி பாராளுமன்றத்தில் 113 எம்பிக்கள் ஆதரவுடன் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டாலும் கூட அதை கலைக்கக்கூடிய நிலையில் ஜனாதிபதி விக்ரமசிங்க இல்லை என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க கூறுகிறார். மாத்தறையில் தனது முன்னணியின் அலுவலகத்தை திறந்து வைக்கும் வைபவத்தில் உரையாற்றிய ரணவக்க, தற்போதைய ஜனாதிபதி மக்களினால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல, முன்னைய ஜனாதிபதியின் எஞ்சிய பதவி காலத்தை நிறைவு செய்வதற்காக பாராளுமன்றத்தினால் நியமிக்கப்பட்டவர். நியமிக்கப்பட்ட போது அவருக்கு வழங்கப்பட்ட ஆணை அதுவே. பாராளுமன்றத்தை கலைத்து புதிய பொது தேர்தலுக்கு உத்தரவிடுவதற்கான ஆணை அவருக்கு வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தை தற்போது கலைத்தால் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்துக்கு அதுவே பாதிப்பாக அமையும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் கூறினார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைகள் மிகவும் விரைவாக பூர்த்தி செய்யப்படும் என்று கொழும்பில் உள்ள பிரெஞ்சு தூதுவர் ஜீன் பிராங்சுவா நேற்று நம்பிக்கை வெளியிட்டார். ஆனால் அவர் மேலதிக விவரங்களை தெரிவிக்கவில்லை. ஊடகவியலாளர்கள், ராஜதந்திரிகள், சிந்தனை குழாம் பிரதிநிதிகளுடன் நடத்திய வட்டமேசை கலந்துரையாடல் ஒன்றில் பேசிய பிரெஞ்சு தூதுவர் கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே இதை கூறினார். சமல கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் சகல கடன் வழங்குனர்களையும் இலங்கை ஒரே மாதிரியாக நடத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் ஆழமாக வலியுறுத்தினார். பாரிஸ் கிளப் நாடுகள் அமைப்புக்கு பிரான்ஸ் தலைமை தாங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதில் இலங்கையின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்த கூறி வெளியுறவு அமைச்சர் அலி ஷப்ரி பொறுப்பு வாய்ந்த அயல்நாடு என்ற வகையில் இலங்கை இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்க எந்த ஒரு நாட்டையும் அனுமதிக்காது என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் ANI செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியொன்றை வழங்கிய அலி ஷப்ரி, சீன ஆய்வு கப்பல்களின் இலங்கை வருகைகள் குறித்த இந்தியாவின் விசனம் தொடர்பில் கருத்து கூறிய போது எந்தவொரு நாட்டுக்கும் பாதகமில்லாத வகையில் ஏனைய நாடுகளுக்கும் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுவதற்கு இலங்கை விரும்புகிறது என்றும் சொன்னார். சகல நாடுகளுடனும் பணியாற்ற நாம் விரும்புகின்றோம் என்பதை மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறோம். ஆனால் இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பிலான நியாயபூர்வமான எந்த அக்கறையையும் கவனத்தில் எடுப்போம். இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இலங்கை மண்ணில் செய்வதற்கு எந்த ஒரு நாட்டையும் அனுமதிக்க மாட்டோம். சகல நாடுகளுடனும் ஒளிவு மறைவு இல்லாத வகையில் பணியாற்றுவதில் நாம் அக்கறை கொண்டிருக்கிறோம் என்று வெளியுறவு அமைச்சர் சொன்னார். இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக சீனா வந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய அலி ஷப்ரி, இதேபோன்று ஏனைய நாடுகளுடனும் நாம் செயற்பட விரும்புகிறோம் என்றும் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது இன்றைய TBCயின் மாலை செய்திகள். நாளை காலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.